நம்ம மூளை இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய மாய கண்ணாடி மாதிரி. நாம எதை உண்மைன்னு நம்புறோமோ அது உண்மையாவே இருக்காது. உதாரணத்துக்கு, உங்களுக்கு ஏன் சில பேரை பார்த்த உடனே பிடிக்காம போகுது? ஏன் சில பழைய கசப்பான நினைவுகள் மட்டும் உங்க மனசை விட்டு போகவே மாட்டுது? இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு பயங்கரமான சைக்காலஜி ஒளிஞ்சிருக்கு. இன்னைக்கு வீடியோல உங்களுக்கே தெரியாத உங்களோட விசித்திரமான உண்மைகளை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், 90 செகண்ட் ரூல். நமக்கு கோபம் வருதுல்ல, அந்த கோபம் உண்மையாவே நம்ம உடம்புல வெறும் 90 செகண்ட் தான் இருக்குமா? அதுக்கப்புறம் நாம கோபமா இருக்கோம்னா அதுக்கு காரணம் அந்த விஷயம் இல்ல, அந்த விஷயத்த பத்தி நாம திரும்ப திரும்ப நினைச்சு நம்ம மூளைய நாமளே தூண்டி விடுறது தான். ஸோ அந்த 90 செகண்ட் அமைதியா இருந்துட்டா எந்த பிரச்சனையும் வராது. அடுத்தது, அன்கேனி வேலி. ஏன் சில ரோபோக்களை பார்த்தா நமக்கு பயமா இருக்கு? ஏன் சில பொம்மைகளை பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு? ஏன்னா ஒரு பொருள் மனுஷ சாயல்ல 99% இருந்து அந்த 1% ஏதோ ஒரு மாற்றம் இருந்தா நம்ம மூளை அது ஆபத்துன்னு நினைச்சு பயப்பட ஆரம்பிச்சிடும். இதனாலதான் ஹாரர் படங்கள்ல பொம்மைகளை வச்சு நம்மள பயமுறுத்துறாங்க. அடுத்தது, இந்த பிளேஸ்போ எஃபெக்ட். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒரு நோயாளிக்கு மருந்துன்னு சொல்லி வெறும் சக்கரை மிட்டாயை கொடுத்தாலும் இதுல குணமாகிடும் அப்படின்னு அவங்க மனசு நம்புனா அவங்க உடம்பு தானாகவே அந்த நோயை குணப்படுத்த ஆரம்பிச்சிருமா. நம்ம நம்பிக்கை தான் நம்ம உடம்போட மிகப்பெரிய மருந்து. அடுத்தது, இந்த ஸ்பாட் லைட் எஃபெக்ட். நமக்கு எப்பவும் ஒரு ஃபீல் இருக்கும், நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் சரியில்லையோ, எல்லோரும் நம்மளே பாக்குறாங்களோ அப்படின்னு. ஆனா உண்மை என்னன்னா, எல்லாரும் அவங்க வேலையில தான் இருப்பாங்க. யாரும் நம்மள அவ்வளவு உன்னிப்பா கவனிக்க மாட்டாங்க. இந்த ஸ்பாட்லைட் எஃபெக்ட்ல இருந்து வெளியே வந்தாலே பாதி டென்ஷன் குறைஞ்சிடும். பீக் எண்ட் ரூல். ஒரு சம்பவம் எவ்வளவு முக்கியம் இருந்தாலும் சரி, அதோட பீக், அதாவது அந்த சம்பவத்துல மிகச்சிறந்த தருணம் மற்றும் எண்டு முடிவு சூப்பரா இருந்தா நம்ம மூளை அந்த மொத்த சம்பவத்தையுமே நல்லது இருந்தா ஞாபகம் வச்சுக்குமா. இதனாலதான் படங்கள்ல கிளைமேக்ஸ் மாஸா இருந்தா படம் ஹிட் ஆகுது. அடுத்தது, இந்த ஸ்லீப்லெஸ் பிரைன் மிஸ்ட்ரி. தூக்கமில்லாத மூளை. நம்ம சரியா தூங்கலனா நம்ம மூளை ஒரு கட்டத்துக்கு மேல தன்னைத்தானே சாப்பிட ஆரம்பிச்சிருமா. அதாவது மூளையில இருக்கிற அஸ்ட்ரோசைட்ஸ் அப்படிங்கிற செல்கள் தேவையில்லாத நரம்பு இணைப்புகளை சுத்தம் பண்றதுக்கு பதிலா நல்லா இருக்கிற இணைப்புகளையே அழிக்க ஆரம்பிச்சிருமா. அடுத்தது, இசைக்கும் மனநிலைக்கும் உள்ள தொடர்பு. நீங்க என்ன மாதிரியான பாட்டை கேட்குறீங்களோ அந்த மாதிரியே தான் இந்த உலகத்தை பார்ப்பீங்க. ஒரு சோகமான பாட்டை கேட்டுட்டு வெளியே போனா அங்க நடக்கிற சாதாரண விஷயங்கள் கூட உங்களுக்கு சோகமா தான் தெரியும். நம்ம மூளை இசையோட அவ்வளவு கனெக்ட் ஆகிருக்கு. அடுத்தது, டிசிஷன் பேரலைசிஸ். ஒரு கடைக்கு போறீங்க, அங்க 50 வகையான சாக்லேட் இருந்தா உங்களுக்கு எதை எடுக்கிறதுன்னு குழப்பம் எதையுமே எடுக்காம வந்துருவீங்க. அதுவே வெறும் 3 ஆப்ஷன் இருந்தா டக்குன்னு ஒன்னு செலக்ட் பண்ணிடுவீங்க. ஆப்ஷன்ஸ் அதிகமாக நம்ம மூளை வேலை செய்ய மறுக்கும். இதனாலதான் பெரிய பெரிய கம்பெனிகள் கம்மியான மாடல்களை ரிலீஸ் பண்றாங்க. அடுத்தது, இந்த கார்ஷியா எஃபெக்ட். ஏதாவது ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டு அன்னைக்கு உங்களுக்கு உடம்பு முடியாம போயிட்டு அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க அந்த சாப்பாட்டை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காம போயிடும். அந்த சாப்பாட்டுக்கும் உங்க உடம்பு முடியாம போனதுக்கும் சம்பந்தமே இல்லைனாலும் கூட உங்க மூளை அந்த சாப்பாட்டை விஷம்னு லிஸ்ட்ல போட்டுரும். இது ஒரு முக்கியமான தற்காப்பு உணர்வு. அடுத்தது, டே ட்ரீமிங் ரியாலிட்டி. 70% கற்பனை உலகம். நம்ம மூளை ஒரு நாளைக்கு 70% நேரத்தை கற்பனையிலோ அல்லது பழைய நினைவுகளிலோ தான் செலவிடுமா. நிஜ உலகத்துல நம்ம 30% தான் முழு கவனத்தோட இருக்கும். இந்த சைக்காலஜி ஃபேக்ட்ஸ்ல உங்களுக்கு எது ஆச்சரியமா இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க.